ரஷ்யாவின் மத்திய வங்கி 2026ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களில் சுமார் 22,000 கிலோ தங்கத்தை விற்றுள்ளது. ஏப்ரல் 1 நிலவரப்படி நாட்டின் தங்க கையிருப்பு 2,304.76 டன்னாக குறைந்துள்ளது. இதனால் ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ தங்கம் கையிருப்பு 74.1 மில்லியன் ட்ரை அவுன்ஸாக குறைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உக்ரைன் போரின் காரணமாக பட்ஜெட் பற்றாக்குறையை சமாளிக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் மாத இறுதியில் ரஷ்யாவின் பட்ஜெட் பற்றாக்குறை $61.2 பில்லியன் உயர்ந்தது. மேற்கத்திய நாடுகள் விதித்த பொருளாதார தடைகள் காரணமாக எண்ணெய் மற்றும் எரிவாயு வருவாய் 45% குறைந்ததால் தங்க விற்பனை முக்கிய ஆதாரமாக மாறியுள்ளது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மட்டும் 15 டன் தங்கம் விற்கப்பட்டதாக உலக தங்க கவுன்சில் தரவுகள் தெரிவிக்கின்றன. மார்ச் மாதத்தில் தங்க வர்த்தக அளவு கடந்த ஆண்டை விட 3.5 மடங்கு அதிகரித்து 42.6 டன் ஆனது. தங்கத்தை விற்பதன் மூலம் ரஷ்யா தனது நாணய மதிப்பை நிலைநிறுத்தவும் அதிகார அரசு செலவுகளை சமாளிக்கவும் முயற்சிப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தங்கத்தின் விலை உயர்ந்திருப்பதால் விற்பனையின் மூலம் $402.7 பில்லியன் மதிப்பில் கையிருப்பு மதிப்பு அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.